யாரையும் முழுமையாக நம்பாதே. ஒரு ஊரில் ஒரு விவசாயி தன் மனைவி மற்றும் ஒரு மகனுடன் வாழ்ந்து வந்தார். அவர் மகனுடைய பெயர் வரதன். மேலும் வரதனுக்கு 3 நண்பர்கள் உள்ளனர். அவர்கள் 3 பேரும் பள்ளியிலிருந்து அவனுடனே படித்து வந்தார்கள். இவர்கள் 4 பேரும் தற்போது கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்து வருகின்றனர். வரதனை தவிர்த்து மீதமுள்ள 3 நண்பர்களும் சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த இடத்தில் உள்ள குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஒரு நண்பனின் பெயர் ராகுல். அவருடைய அப்பா அரசியலில் உள்ளார். 2வது நண்பனின் பெயர் கமல். அவருடைய அப்பா நகைக்கடை வியாபாரம் செய்து வருகிறார். மேலும் அவர் தொழிலதிபர். 3ஆம் நண்பருடைய பெயர் அரவிந்த். அவருடைய அப்பா ஒரு பெரிய மளிகை கடை நடத்தி வருகிறார். எங்கு சென்று வந்தாலும் 4 பேர்களும் ஒன்றாக சென்று வந்தனர். ஊர் சுற்றுவது என்றாலும் கூட 4 பேரும் ஒன்றாகத்தான் சுற்றுவார்கள். இதையெல்லாம் கவனித்த வரதனின் தாய், வரதா, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நீ அவர்களுடன் சுற்றாதே. நம் அப்பா விவசாயத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறார். நீ அவர்களுடன் சேர்ந்து ஊர் சுற்றி பணத்தை விரயம் செய்யாதே என்று கூறினாள். வரதன் சற்றும் சளைக்காமல் சென்று விட்டான். கல்லூரி படிப்பும் முடிந்தது. ஒரு நாள் ராகுலை சந்திப்பதற்கு அவனுடைய வீட்டுக்கு சென்றான் வரதன். அப்போது ராகுலின் அப்பா அவனை வரவேற்றார். நீ ஒன்றும் கவலைப்படாதே. நீ ராகுலுடன் என் தொகுதிக்கு சென்று அங்கு தேவையான உதவிகளை செய்து வா. சரியான நேரத்தில் நான் உனக்கு அரசு வேலை வாங்கி தருகிறேன் என்று கூறினார். இதை முழுவதுமாக நம்பி வரதனும் தினந்தோறும் ராகுலுடன் தொகுதிக்கு சென்று அங்கு உதவி செய்து வந்தான். இப்படியாக நாட்களும் நகர்ந்தன. ஒரு நாள் 2வது நண்பரான கமலின் வீட்டுக்கு சென்றான். கமல் அவன் அப்பாவின் தொழிலை கவனித்து வந்தான். அப்போது கமல் கூறினான், நீ ஒன்றும் கவலைப்படாதே. உனக்கு தனியாக ஒரு தொழில் தொடங்க எனது அப்பாவிடம் கூறியுள்ளேன். கூடிய விரைவில் உனக்கு ஒரு தொழில் தொடங்கி வைத்துக் கொடுக்கிறேன் என்று கூறினான். இதை நம்பிக்கொண்டே சில நாட்களும் நகர்ந்தன. அதன் பின்னர் ஒரு நாள் அரவிந்தை சந்திக்க சென்றான் வரதன். வரதா, நீ ஒன்றும் கவலைப்படாதே. என் அப்பா என்னிடம் கூறியுள்ளார். நீ தொழில் தொடங்க உனக்கு பெரிய தொகை ஒன்றை தருகிறேன் என்று என் அப்பா என்னிடம் கூறியுள்ளார். கூடிய விரைவில் பெற்று தருகிறேன் என்று கூறினார். இதையும் முழுவதுமாக நம்பி எந்த முயற்சியும் செய்யாமல் சில நாட்களை நகர்த்தினான். வரதனின் அப்பாவுக்கு வயதான காரணத்தினால் முன்பு போல் விவசாயம் செய்ய முடியவில்லை. குடும்பத்தில் வருமானம் குறைந்தது. மேலும் உண்ணும் உணவும் குறைந்தது. இதையெல்லாம் வரதனிடம் கூறினாள் அவனது தாய். நீ வேலைக்கு சென்றால்தான் குடும்பத்தின் நிலை மாறும் என்று கூறினாள். அதற்கு அவன், எனக்கு 3 நண்பர்கள் உள்ளனர். அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னை வரச் சொல்லி உள்ளார்கள். அவர்கள் என்னை பார்த்து கொள்வார்கள் என்று கூறினான். குடும்ப சூழலும் இப்படி இருக்க அவன் தன் முதல் நண்பனான ராகுலின் அப்பாவிடம் சென்றான். ஐயா வணக்கம், நான் ராகுலின் நண்பன். தான் எனக்கு ஒரு அரசு வேலை பெற்று தருகிறேன் என்று கூறினீர்களே, அதை இப்போது பெற்று தாருங்கள் என்று கூறினான். அதற்கு அவர், நான் அப்படியா கூறினேன்? சரி, இப்போது நான் ஆளுங்கட்சியும் இல்லை, பழைய நிலையிலும் அரசியலில் இல்லை. சிறிது காலம் பொறுத்துக்கொள் என்று அவனை அங்கிருந்து அனுப்பி வைத்தார். மிகவும் மனமுடைந்து 2வது நண்பனான கமலிடம் சென்றார். உன் அப்பா தொழிலதிபர் தானே, எனக்கு ஒரு தொழில் வைத்து கொடுக்கிறேன் என்று கூறினாய் அல்லவா, இப்போது செய்ய சொல் என்று கூறினான். அதற்கு அவன் கூறினான், தொழில் மிகவும் நலிவடைந்து உள்ளது. மேலும் என் அப்பா சில தொழில்களை கைவிட்டு விட்டார். இப்போது சூழல் சரியில்லை. சிறிது காலம் கழித்து பார்க்கலாம் என்று கூறிவிட்டான். இப்படி இருக்க 3வது நண்பரான அரவிந்திடம் சென்றார். உன் அப்பா தொழில் தொடங்குவதற்கு எனக்கு ஒரு தொகை தருகிறார் என்று கூறினாய் அல்லவா, இப்போது பெற்றுத்தா என்று கூறினான். சரி பொறு, அப்பாவிடம் கேட்டு வருகிறேன் என்று கூறினான். சிறிது நேரம் கழித்து வந்து, அப்பா அனைத்து தொகையையும் வியாபாரத்தில் போட்டுவிட்டார். அதனால் தற்சமயம் கையில் பணம் இல்லை என்று சிறிது காலம் பொறுத்துக்கொள், பார்க்கலாம் என்று கூறிவிட்டார் என கூறினான். மிகவும் மனமுடைந்து போன அவன் இப்போதுதான் தன் வாழ்க்கை நிலை பற்றி யோசித்தான். நாம் யாரையும் நம்பி வாழக்கூடாது என்பதை அப்போதுதான் உணர்ந்தான். வீட்டில் வந்து அம்மாவிடம் நடந்தவற்றையெல்லாம் கூறினான். பிறகு அம்மா கூறினாள், நமது மாமா ஒரு நல்ல கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். அங்கு அவரிடம் கேட்டு ஒரு வேலை கேட்கலாம் என்றாள். மாமாவும், சிறிது காலம் பொறுத்துக்கொள், உனக்காக நல்ல வேலை வாங்கி தருகிறேன் என்று கூறினார். மீண்டும் அவன் அதை நம்பிக்கொண்டு சிறிது காலங்களை கடத்தினான். மாமாவிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை. நேராக மாமா வீட்டுக்கு சென்று என்னவாயிற்று என்று கேட்டான். வா வரதா, மறந்தே போயிட்டேன். இப்பதான் புது கம்பெனியில்
வேலைக்கு சேர்ந்திருக்கேன், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன் என்று கூறினார். என்ன மறந்துட்டீங்களா? உங்களை நம்பிதான் நான் எந்த வேலைக்கும் போகாம வீட்டில் இருக்கேன் என மனதுக்குள் நினைத்து கொண்டான். சரி என்று கூறி அங்கிருந்து கிளம்பினான். அதன் பிறகு வாழ்க்கையில் அவன் யோசிக்க தொடங்கினான். யாரும் உதவ மாட்டார்கள் என்பதை உணர்ந்தான். அவனே பல கம்பெனிகளுக்கு வேலைக்கு முயற்சி செய்தான். ஒரு சில மாதங்களில் அவனுக்கு ஒரு நல்ல பணி கிடைத்தது. பணியில் சிறப்பாக செயல்பட்டு மென்மேலும் வாழ்க்கையில் முன்னேற நல்ல நிலைக்கு சென்றான். அப்பா அம்மாவையும் பார்த்து கொண்டான். சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைக்கு முன்னேறிவிட்டான். அப்போது அவன் அம்மாவிடம் கூறியதை உணர்ந்தான். நமக்காக யாரும் உதவ மாட்டார்கள், நாம் தான் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்தான். இந்த உலகில் வாழும் அனைவருமே இவ்வாறு தான் சிந்திக்க வேண்டும். நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் ஒரு எல்லை வரைதான். நாம் முயற்சி எடுத்தால் மட்டுமே நம் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஒரு கட்டம் வரைதான் அவர்கள் வருவார்கள். நம் கையை ஊண்டிதான் நாம் எந்திரிக்க வேண்டும். எனவே அனைவரும் நம்பிக்கை வைத்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இந்த கதை பிடித்திருந்தால் சுந்தர் தாட்ஸை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.